மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்றது போல தம்பி கட்டாருக்கு அடிச்ச அடியில அண்ணன் ட்ரம் என்ன சொல்லியிருக்கிறார்னா, உடனடியாக யுத்தத்தை நிறுத்துவோமே, சமாதானத்துக்குள்ள போயிடலாமே, 24 மணி நேரத்துக்குள்ள நாங்க இந்த யுத்தத்தை முடிச்சு கொள்வோமே அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. எதற்காக கட்டார ஈரான் தாக்கல் பண்ணிச்சு, இதுக்கு பின்னால இருக்கின்ற விடயங்கள் என்னன்றது பல்வேறு விஷயங்களை பேசுறது தான் இந்த காணொளி. உச்ச தலைவர் அலி ஹாமினி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வம்பு சண்டைக்கு போறதில்ல, வந்த சண்டையை விடுறதில்ல. எந்த மாதிரி என் மீது யாரும் தாக்குதல் நடத்துவதை அனுமதிக்கவும் மாட்டோம், வம்புக்கு நாங்கள் யார் மீது தாக்குதல் நடத்தவும் மாட்டோம். என் மீது தாக்குதல் நடத்தினால் அதற்கான பதிலடி கொடுக்காமல் இருக்க மாட்டோம். இதுதான் பாரசீகத்தினுடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை, ஒரு அறிக்கையாக விட்டிருந்தாரு. அதுக்கு மேலாக வெளிவிவகார அமைச்சர் சொல்லியிருந்தாரு, இதுக்கான தகுந்த அடிய கூடிய சீக்கிரம் பதிலடிய அமெரிக்கா அனுபவிக்கும் என்று சொல்லி ஒரு சில மணி நேரங்கள்ல கட்டார் மீது, அதாவது கட்டாரில் அமைந்திருக்கின்ற அமெரிக்கா இராணுவ பேஸ் மீது பல்வேறு தாக்குதலை ஈரான் மேற்கொண்டது. கிட்டத்தட்ட 10 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் அதுல 9 இந்த இலக்குகளை மையப்படுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், ஒரு ஏவுகணை ஈராக்கின் மீது பாய்ந்ததாகவும் ஈராக்கையும் மிரட்டி விட்டதாக சொல்லப்படுது. ஆல்ரெடி இஸ்ரேலுடனான இந்த யுத்தம் அமெரிக்க பங்குக்கு ஒரு மும்முனையாக இருந்தது. எதற்காக ஈரான் திடீரென பக்கத்தில் இருக்கின்ற கட்டார் மீது பாய்ந்தது என்ற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். இது வம்புக்கான சண்டையாக இருக்குமா என்று நீங்க யோசிப்பீங்க. கிடையாது. மத்திய கிழக்கு நாடுகள்ல அமெரிக்காவினுடைய பேஸ், இராணுவ பேஸ் இருக்கின்ற மிக முக்கியமான இடங்கள்ல ஒன்று கட்டார். அதனால கட்டாருக்கு ஒரு அடி அடிச்சு கொஞ்சம் பயமுறுத்தி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஈரான் பழிவாங்குகின்ற படலத்தை தான் செய்திருக்கிறது என்று இப்போது பேச ஆரம்பிச்சிருக்கிறது சர்வதேச சமூகம். இந்த தாக்குதலுக்கு பிற்பாடு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு, நாங்க யுத்தத்தை முடிச்சிட்டோம், இதற்கான ஒப்புதலை ஈரான் தரும் என்று நாங்க நினைக்கிறோம், இது சமாதானத்திற்கான காலம் அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல, நாங்க ஆல்ரெடி தீர்மானிச்ச ஒரு விஷயம் தான் ஈராக் போன்றோ, ஆப்கானிஸ்தான் போன்றோ, சிரியா போன்றோ ஒரு நெடுந்தூர யுத்தத்துக்கு நாங்க தயாரில்லை. எங்கட இலக்கு அங்கிருக்கின்ற அணு உலைகளை தாக்குவது தான். அதை நாங்க முடிச்சிட்டோம், அதனால இந்த யுத்தத்தை அடுத்து நாங்க போறதாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த ஒரு விஷயம் ஈரான் என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு நாடகம், இது ஒரு வேஷம், இது ஒரு ஏமாற்று வேலை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூன் 17 அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதாகத்தான் திட்டம் இருந்தது. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல 2 வாரங்கள் தேவை முடிவெடுக்க அப்படின்னு சொன்னாங்க. இதையும் நாங்க நம்பினோம். ஆனா என்ன பண்ணினாங்கன்னா, அதை அறிவிச்ச ஒரு 3 தினங்கள்ல ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தியது. இப்படி கவனங்கள் எல்லாம் சிதற விட்டு இவ்வாறு மோசடித்தனமாக, கள்ளத்தனமாக தாக்குதல் நடத்தியதை பார்த்தோமே, அதுபோலதான் இந்த பேச்சுவார்த்தையும் பதிலடியன்னா இதுக்கு பிறகு கடுமையாக இருக்கும் என்று சொல்லி ஈரான் அதனுடைய அறிக்கையில குறிப்பிட்டது. பழி தீர்த்தாச்சு, பழிக்கு பழி கொடுத்தாச்சு. வரலாறு காணாத அளவுக்கு இஸ்ரேலும் பல பாதிப்புகளை கண்டு கொண்டது. எனவே எல்லாருடைய ஆட்டங்களும் கொஞ்சம் அடங்கும் என்பது இதிலிருந்து தெரிய வருது. அமெரிக்காவும் ஏதும் சாதிச்சதாக தெரியல, இஸ்ரேலும் எதுவும் சாதிச்சதாக தெரியல. எனவே பழிக்கு பழியும் நடந்து முடிஞ்சாச்சு. எனவே இது ஒரு சமாதானமான ஒரு இடத்துக்கு போறதுதான் ஆரோக்கியம். இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல ஈரானும் அதை அறிவிக்கும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. சரி, இங்க இருக்கிற கேள்வி என்னன்னா, இதுவரை காலமும் மத்திய கிழக்கு நாடுகள் எதற்காக வாய்மூடி இருக்குது? ஏன் ஒன்றுபட்டு இது போன்ற பிரச்சனைகளை தீர்க்க முடியாது? அமெரிக்காவினுடைய 19 நிரந்தர தற்காலிக இராணுவ பேஸ் இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல அமைந்திருக்கிறதுன்றது மிகப்பெரிய ஆச்சரியத்தை இப்போது ஏற்படுத்துறீங்க. அதுல முதலாவது பாப்பமாக இருந்தா, கத்தாரினுடைய உதைத் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவினுடைய பேஸ் தான் மத்திய கிழக்கு நாடுகள்ல மிகப்பெரிய இராணுவ பேஸாக பார்க்கப்படுது. 1996 இது நிறுவப்பட்டதாக சொல்லப்படுவதோட 24 ஹெக்டேர் நிலப்பரப்பை கொண்ட இந்த அமெரிக்காவினுடைய பேஸ்ல அமெரிக்காவுடைய மத்திய விமானப்படை கட்டளை தளமாக இது இருக்கிறதோட கிட்டத்தட்ட 10,000 துருப்புக்கள் அங்க இப்போது சேவையில் அமர்த்தப்பட்டதாக சொல்லப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு இப்படியான மிகப்பெரிய ஒரு பேஸ் எதற்காக மத்திய கிழக்கு நாடுல? அடுத்தது பஹ்ரைன். அமெரிக்காவின் வான்படையினுடைய கட்டளை ஆதரவு படை அங்கு இருப்பதாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 9,000 துருப்புக்கள் அங்க பணியாற்றுவதாகவும் சொல்லப்படுது. அமெரிக்காவின் மிகப்பெரிய 5வது இராணுவ விமான நிலையமாக பார்க்கப்படுது. பிராந்தியத்தில் இருக்கின்ற கடற்படைகளுக்கெல்லாம் அனைத்து உதவிகளையும் செய்கின்ற மிக முக்கியமான கேந்திரமாக பஹ்ரைன் அந்த இடத்தை அமெரிக்காவுக்கு கொடுத்து வழங்கி இருக்குது.
இதுல 40 அமெரிக்காவின் கட்டளை மையங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. மொத்த அமெரிக்காவும் பஹ்ரைன்ல இருக்கிறாங்க போல தெரியுது. குவைத்தின் நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரிப்ஜன் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு அமெரிக்காவினுடைய விமானத்தளம் அங்கிருப்பதாக சொல்லப்படுது. 1999 இது நிறுவப்பட்டதாகவும், அமெரிக்க இராணுவ படையினர்களுக்கு பிராந்தியத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் இது உதவியொத்தாசை வழங்குவதற்கான ஒரு இடமாக மாறி இருப்பதாக சொல்லப்படுது. அடுத்து துபாய் ஷேக் அவங்க நாட்டுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல் தப்ரா என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு இராணுவ மையம், இராணுவ பேஸ் அமெரிக்காவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. வான்வழி தாக்குதலுக்கு தயார்களை அந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற விமானங்களுக்கு அளிக்கிறதோட F-22 ரக விமானங்கள் அங்கே தரிக்க வைக்கப்பட்டிருப்பதாகவும், ட்ரோன் விமானங்கள் அங்கு இருப்பதாகவும் சொல்லப்படுது. இன்னும் பல யுத்த விமானங்கள் அங்கு தயார் நிலையில எப்போதும் இருப்பதாக சொல்லப்படுது. பிராந்தியத்தில் ஏதாவது யுத்த முனைப்புகள் ஏற்படும் பொழுதோ இவர் அது தாக்குதலுக்கு தயாராக இருப்பார்கள் என்று சொல்லப்படுது. அண்ணன் சவுதி அரேபியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, பங்குக்கு அவங்களும் செய்யாமல இருப்பாங்க. அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான இராணுவ பேஸ் அங்கிருப்பதாக சொல்லப்படுது. கிரீன் சுல்தான் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவினுடைய ஒரு விமான படை முகாம் அங்கிருப்பதாக சொல்லப்படுது. 80 அமெரிக்காவுடைய இராணுவ விமானங்கள் தரித்திருப்பதாகவும், U-2 என்று சொல்லப்படுகின்ற உளவு பார்க்கின்ற விமானம் அங்கு தரித்து நிற்பதாகவும் சொல்லப்படுது. இதுல 5000க்கும் அதிகமான இராணுவ துருப்புக்கள் அங்கு பணியாற்றுவதாகவும் இப்போது செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்குது. அதை தாண்டி பிற இடங்களில் அமெரிக்காவினுடைய இராணுவ பேஸ் இருப்பதாக சொல்லப்படுது. தபுக் விமான நிலையம், காமிஷ் முஷையத் விமான நிலையம், அல் ஹர்பியா விமான நிலையம், பஹ்ரான் விமான நிலையம். இந்த பெயர்களில் அமெரிக்காவுக்கே சொந்தமாக எழுதி கொடுக்கப்பட்ட பிற இடங்களிலும் அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. சவுதி அரேபியா ஏன் வாய் திறக்கல? புட்ட திண்டவ மாதிரி ஏன் இவ்வளவு தூரம் வாய் திறக்காமல் இருக்கிறாங்கன்னா, அமெரிக்காவினுடைய யுத்த விமானங்கள், போர் விமானங்கள், மூர்க்கத்தனமான உளவு பார்க்க துருப்புக்களை வச்சு எல்லா விஷயங்களும் செய்யறவங்களுக்கு எப்படி அமெரிக்காவை எதிர்த்து வாய் திறக்க முடியும்? வாயில குண்டு போடுவான் அப்படின்றது தெரிஞ்சிருக்குது. அதனால என்ன பண்ண முடியும்? பொத்திட்டு இருக்க வேண்டிய நிலைமை உருவாகிருக்கு. ஒமான் பங்குக்கு என்ன பண்ணியதுன்னு தெரியுமா? ஒமான் ஹொர்முஸ் நீரணைக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அமெரிக்கா கூடாரம் அடிச்சு கொண்டு அங்க வாழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அமெரிக்கா பல்நோக்கு இராணுவ விமான நிலையத்தை அங்க நிறுவியதாக சொல்லப்படுது. பல்நோக்கு அங்கிருக்கிற விமானங்கள்ல தான் தேவையான எண்ணெய்கள் எல்லாம் அவங்க சேகரிச்சு கொள்வாங்களாம். D-1 விமானங்களும் அங்கு நிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு முற்பட்ட காலங்கள்ல 5 அமெரிக்காவின் மிக முக்கியமான தளங்கள் அங்கு இருந்ததாக சொல்லப்படுது. இப்படி மத்திய கிழக்கு நாடுகள்ல எல்லா இடங்களிலும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு குறித்து அமெரிக்காவுக்கு நிலங்களை தாரை வாத்து கொடுத்து இராணுவ கேம்புகள் அங்க அடிக்க வச்சு அழகு பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை மத்திய கிழக்கு நாடுகள்ல இருப்பதனால இப்போதைக்கு அமெரிக்கா குறித்த எந்த விமர்சனங்களும் அவங்களால் முன்வைக்க முடியாது. கோடிக்கணக்கு ட்ரில்லியன் கணக்கு டாலர்ஸ்களை கொடுத்து பிச்சைக்கு பதிலாக விமானத்தையும் கொடுத்து அழகு பார்க்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்குது. அதனுடைய வான்பரப்பை மீண்டும் கட்டார் திறந்ததாக சொல்லப்படுது. எனவே சிவில் சமூகங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது என்றும் சொல்லப்படுது. வெறுமனே இராணுவ இலக்குகளை வைத்துத்தான் இந்த ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக ஒரு சமாதானம் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை பழிதீக்கணும் என்ற ஒரு கோட்பாட்டில் இருந்ததுனால, எனவே அமெரிக்காவுடைய செல்லப்பிள்ளையாக இருக்கின்ற கட்டாருக்கு ஒரு காட்டிருக்கிறாங்க. எனவே அமெரிக்காவும் ஒரு உடன்பாட்டுக்கு வந்தாச்சு. ஈரானும் இஸ்ரேலும் ஒரு உடன்பாட்டுக்கு வருவதாகத்தான் இப்போது தெரிகிறது. நிச்சயமாக ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.